வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் சடேஸ்வரன். படத்தில் பார்க்குற இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கிழக்கு கோபுரம், அம்மன் சன்னதின்னு கூட சொல்லுவாங்க. இந்த ரோடு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ரஷ்ஷாக தான் இருக்கும். தினந்தோறும் இரவில் வந்து மீனாட்சி அம்மன் வலம் வர்றதுனால இந்த ரோடை வந்து பேரிகார்டு வச்சு அடைச்சிருக்காங்க. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா நிறையா டிராஃபிக் இருக்க மாதிரி உங்களுக்கு தோணும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா தேர் வந்து வேலை நடக்குது. தேர் வந்து பார்த்திங்கன்னா வேலையை பார்க்குறாங்க. தேர்லாம் சரி செய்து தேரோட்டம் மிகுதியாக நடக்கும் மதுரையை சுற்றி. மதுரையிலேனா நம்ம மீனாட்சி அம்மன் கோயில் அந்த 4 கோபுரத்தை சுற்றி நடக்கும். இப்போ நிறையா பக்தர்கள் வருவாங்க. அந்த மேலமாசி வீதி, ஸோ அந்த மாதிரியான 4 சந்திப்புகள் இருக்குது, கீழமாசி வீதின்னு. ஸோ அந்த 4 பக்கமும் இந்த தேர் சுற்றி வரக்கூடிய பகுதி. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே இங்கே பிரசித்தி பெற்ற மக்கள் வந்து இந்த தேர் பிடிச்சு வடம் இழுக்கிறதுக்குனே ஒரு குரூப் இருக்காங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் ஆரவாரமாக இருக்கும். மீனாட்சி அம்மன் கோவில்னாலே நமக்கு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஆற்றுல வந்து கள்ளழகர் வைகாற்றில் இறங்குறது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர் வடம் பிடிக்கிறது. ஸோ அது போக வந்து பார்த்திங்கன்னா மீனாட்சி அம்மன் கோயில் அந்த திருக்கல்யாணம். ஸோ அந்த மாதிரியான காட்சிகள் இருக்குது. நம்மளும் தொடர்ந்து இந்த மாதிரி நிறையா யூடியூப்பில் எடுத்து போடணும். அவ்வப்போது நேரம் கிடைக்கும் போது தான் போட முடியும். நம்ம யூடியூபர் வந்து பகுதி நேர யூடியூபர் தாங்க. அதுவும் செல்லுலேயே எடுத்து போட்டுருவோம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.